ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. ஆரம்பம் முதலே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பல தொகுதிகளில் முன்னிலை வகித்தது. இறுதியில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 117 தொகுதிகள் கிடைக்காததால் தற்போது விஜய் ஆதரவு எம்எல்ஏக்களை திரட்டும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுவதால் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் விஜய் ஆதரவு கோரி கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த உயர் ரக போலீஸ் பாதுகாப்பு தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் கான்வாய் வாகனங்களும் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக விஜய் செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு திடீரென அந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. பெரும்பான்மையை இன்னும் நிரூபிக்காத நிலையில் இந்த பாதுகாப்பு சர்ச்சையை ஏற்படுத்தலாம் என்பதால் விஜயை காவல்துறை அதிகாரிகளிடம் பாதுகாப்பை வாபஸ் பெற சொல்லியிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தமிழக அரசியல் களம் தற்போது மேலும் பரபரப்பாகியுள்ளது.